வெல்கம் டு Laugh for Laugh. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் 2025. இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு 2025 நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்ட்டு ஒரு கூட்டம் இப்பவே கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஜிம்முக்கு சரியா நான் போறேன். என்னது எங்க இது ஜிம்மா காட்டு நான் வந்து ஜிம்முக்கு போலான்னு இருக்கேன் guys. நான் 2025ல ஜிம்முக்கு போய் 6 படிக்கட்டு வச்சு நான் மிஸ்டர் இந்தியா ஆக போறேன். கைஸ் நான் ஏதோ உருப்படலான்னு பாக்குறேன், ஆனா இன்னும் முடியாது போல. வருஷம் நிறைய வந்துட்டு தான் போகுது. நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அத பண்ணுவேன், இந்த இத வருஷத்துக்குள்ள பண்ணுவேன். கல்யாணம் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும். ஆசை இல்லைன்னாச்சு. நிறைய 90s கிட்ஸோட நிலைமையே அப்படிதான். 2024 வந்து நியூ இயர் அன்னைக்கு நிறைய 90s கிட்ஸ் இந்த வருஷமாச்சு நம்ம கல்யாணம் பண்ணி அது ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போலாம்னு ஒரு ட்ரீம் கட்டிட்டு இருந்த ட்ரீம் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க 90s கிட்ஸ். இப்போ அடுத்த வருஷமே டக்குன்னு வந்துருச்சா மறுபடியும் வருஷம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும் நம்மளே தான் அதுதான் எப்படி போகுதுன்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் 2024க்கு ஏதோ ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்த மாதிரி இருந்தது. 2025 வந்துருச்சு. அதே ரெசல்யூஷன் 2025 ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைத்தேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப சும்மா வீடியோ போட்டுக்குது. இப்ப நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைன்னு யாராச்சும் கிட்ட புலம்ப போனா அவங்க புலம்பி நம்மளை எச்ச டிப்ரெஷன் கொண்டு வந்துடுறாங்க. அதனாலதான் வீடியோ போட்டு நாங்க உங்களையும் புலம்ப. உங்களோட ரெசல்யூஷன் 2024க்கு நீங்க வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? நான் இதனால வரைக்கும் எடுத்த ரெசல்யூஷன்ல நான் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் நேரம் எங்கேயோ போய் பண்றேன். என்ன சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க, நான் கேட்டு தொலைறேன். நீங்க ரெசல்யூஷன் எடுத்து அதெல்லாம் என்ன எடுத்தீங்க அதை சொல்லுங்க. ஜிம்முக்கு போகணும் கேட்டா அது என்னோட பாயிண்ட். இதுக்கு தான் ஸ்கிரிப்டை 2ஆ பிரிச்சு தனித்தனியா எழுதுங்கன்னா ஒரே ஸ்கிரிப்டை எழுதி வச்சு பேசி. அடுத்து நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நான் சொல்றதெல்லாம் நீ சொல்லாத தம்பி. சரிங்க, நீங்க அடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில அடுத்த ரெசல்யூஷன் நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து லேடி சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த நம்பிக்கை வேற இருக்குதா? ஏங்க 120 100 பேர் இந்திக்காரங்க கம்பெனில வேலை செய்யறாங்க. அவங்க பார்த்து கண்ணடிச்சு உங்களுக்கு என்ன தெரிய போகுது? சரி நீங்க வந்து அசாம் பிள்ளைங்க இருக்கான். சரி நீங்க வந்து 2024 என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்தேன். ஏதோ ஒன்று வெளியில இருந்து ஒரு 5-10 வர்ற மாதிரி எடுத்தேன். ஒண்ணுமே அதுக்கு ரெசல்யூஷன் மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு ஸ்டெப்பும் கூட ஒன்று எதுவும் எடுத்தேன். நியூ இயர் அன்னைக்கு எங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க பசங்கிறாங்க, மச்சான் இதை பண்ணுவோம்டா, மச்சான் நம்ம அதை பண்ணுவோம், நான் இதுல இருந்து இந்த நியூ இயர் 1 நான் இதை பண்ண மாட்டேன், நான் இதை 2 நாள் தாண்டுவனியே மாட்டேன். சரி நீங்க வந்து ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கீங்களா 2025? எனக்கு இருக்கு கெட்ட வழக்கத்தை பூரா விட்டுறலான்னு இருக்கேன். என்ன கெட்ட பழக்கம்? வீடியோ போடுறதா? என்னங்க உங்களுக்கு 2024 எப்படி போச்சு? 2024 உங்களுக்கு என்ன மாதிரி? நீங்க 2024 செஞ்சீங்களா 2024 உங்களை செஞ்சது? அதுதான் வழக்கம் போலதான். அதுதான் உங்களை மாதிரி 2024 சாமி கூட்டுறதில்லடா எங்க பசங்க. பிறந்து 24 வருஷத்தையும் சாமி கூட்டவங்கடா நாங்க. எனக்கெல்லாம் 2024 அப்படியே ஒரு அட்டி விழுந்துச்சு, அப்படியே கீழே போனேன், இன்னொரு அடி விழுந்துச்சு கீழே போனேன். மறுபடியும் என்னாச்சு, யாரா தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு நம்மள தூக்குறாங்கன்னு பார்த்தா மறுபடியும் தண்ணி தெளிச்சு அடிக்குது 2000. பொய் சொல்றேன், புதுசா வண்டி எடுத்திருக்கேன், பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன், எல்லாம் வச்சுட்டு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. நம்பாதீங்க. வண்டிக்கு டியூ நான் தானே மாசம் கட்டிட்டு இருக்கேன். 5 லட்சத்துக்கு பைக் எடுத்திருக்கான். எடுத்தது என்னமோ 1.5 லட்சத்துக்கு தான் வட்டி குட்டி போட்டு அது டியூ கட்டி முடிக்கல. அந்த வழி போயிடும். நம்ம என்ன பண்ண முடியும்? மிடில் கிளாஸ் லைஃப்னாலே அப்படிதானே. வாழ்க்கையில ஆனா முதல் இருந்ததை விட கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறி இருக்கனா என்னன்னு பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையினாலே இதுல எங்க போய் முன்னேறது? டிப்ரெஷன் குறையுன்னு பார்த்தா பேசுறதுலயே டிப்ரெஷன் தான்டா. சரி என்ன இந்த வருஷம் விக்கிய கல்யாணம் பண்ணுங்க. 2025 கல்யாணம் பண்ணுங்க. குனிஞ்சு நிப்பேன். எதுக்கு? 2024 எல்லாம் திரும்புங்க. 2025 போடு சாட் போட்டு போயிட்டே இரு. 2025 வரப்போகுது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுக்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, விடுங்க. வாழ்க்கை போறது நம்ம வாழ்க்கை எப்படி போதோ அதை இப்படி புடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை கூடயே போயிடணும். நம்ம ஒரு பிளான் போட்டு நடக்கிற அளவுக்கு go with the flow
வாழ்க்கைய புடிச்சு தான் நம்ம go with the flow. பிளான் பண்ணாம நம்ம go with the flow. ரெசல்யூஷன் எடுக்காம நம்ம go with the flow. அவ்வளவுதான். எந்த ஃப்ளோல போகுதோ நம்ம அந்த ஃப்ளோல போவோம். வாழ்க்கை எங்க போகுது அது நாசமாக போகுது. எங்க நாம போறோம் நம்ம நாசமாக போறோம். எல்லாருமே கொஞ்சம் பாக்குறவங்க ஆகட்டும், இந்த உலகத்துல வாழ்றாங்க ஜீவராசிகள் ஆகட்டும், எல்லாருமே 2025 கொஞ்சம் நல்லா இருப்போம் வேண்டிய நைட்டு 12 மணிக்கு 12 மணியோட எல்லா இதையும் விட்டுருங்க. பூமர் 2025 பிரச்சனை அதனாலதான் நான் எதுவும் பேசல. ஓகே 2025 எல்லாம் நல்லா இருங்க, ஜாலியா இருங்க, எல்லாம் ஃபன் பண்ணுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்க எங்க போறீங்க? நியூ இயர் பிளான் பண்ணலாமா? லடாக் போறது மந்த் எண்டா போச்சு, இப்படி வேற கேட்டுட்டீங்களே. சேலரி வராம இல்ல ப்ரோ. அவன் படுற பாடு தெரியாம நியூ இயருக்கு ட்ரிப் போறான். நம்ம ட்ரிப் இல்ல நம்ம பெட்ரோல் அடிக்க காசு இல்லடா. வீடியோ எடுத்து போலாம். பஞ்சர் ஆகி போச்சு வண்டி, ஏர் இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏர் அடிச்சு ஃபில் பண்ணிட்டு பொள்ளாச்சி போயிட்டு வந்துக்கிறேன்டா. காசு இல்லாம என்னோட பாக்குறதுக்கு தான் வண்டி மாதிரி இருக்கு. வண்டி இல்ல அது வண்டி. ஒவ்வொரு நாளைக்கு வரைக்கும் ஏர் இறங்கி சொல்லிட்டு அடிச்சுட்டு ஃபில் பண்ணி போயிட்டு வந்துருக்கு. பஞ்சர் ஓட்டுற காசுகளை பார்த்து நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆயிடாதீங்க. எங்க வாழ்க்கை தான் நாசமா போகுது. நீங்க வந்து நல்லதை நினைச்சிட்டு 12 மணிக்கு தூங்கி 1 மணிக்கு எந்திரிச்சு பாருங்க, எதுவும் நடக்காது. நம்ம வர வேண்டாம்னு சொல்ல முடியாது. வந்துருச்சு வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்கு சாக முடியும். போய் சாகுடா. அப்புறம் 130 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. உன்ன நம்பியா? அவங்களே ஏதோ பாவம் நம்ம கூட சேர்ந்து 130 பேரும் தெரிஞ்சவங்க தான். 2025 வந்து சத்தியமா ஒரு பெரிய ஆளாக முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக என்னோட எஃபர்ட் எல்லாமே போட்டு, அதாவது ஜாப் ஆகட்டும், நான் வெளியே பிஸ்னஸ் பண்றதாகட்டும், நான் எது பண்ணாலும் நான் வந்து பெரிய ஆளாகணும்னு ஒரு குறிக்கோளோட டைரி எழுதி வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா அந்த குறிக்கோளை அச்சீவ் பண்ணுவேன். நான் மாட்டேன். இந்த டைரியில எழுதி வச்சா எப்போ வீட்டுல ஏதோ கிடக்குங்க, அது ஏதோ எழுதி வச்சிட வேண்டியதா முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவுல இந்த மாதிரி அமானுஷ சக்திகள் வந்து கெடுக்கும். உங்களால முடியாது, உங்க நடக்காது, நீ அதை பண்ண மாட்டேன்னு சொல்றவங்க முன்னாடி எந்திரிச்சு நின்று அடிக்கிறது. எந்திரிச்சு அடிக்கிறேன் உட்காந்து அடிக்கணுங்க. வாழ்க்கை 2026 நியூ இயருக்கு உயிரோட இருந்தா சந்திப்போம். உயிரோட தான் இருப்போம். பாய் எவ்ரிபடி. உசுரோட தான் இருப்போம். 2025ல நாங்க அடுத்து 2026 வீடியோ போடையில நாங்க இன்னும் கேமராவெல்லாம் வச்சு ஒரு ஆபீஸ்ல வச்சு எடிட் பண்ணி வீடியோ போடுவோம். மூஞ்சி கொஞ்சம் அப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் தூங்கல. சரி கைஸ், ஹேப்பி நியூ இயர். காமாட்சி, என்னங்க